வருது, மக்களாட்சி வருது. நல்லாட்சினா எடப்பாடியார் தான். வாக்களிப்பீர் இரட்டை இலையே. இனிமே கண்ணை மூடிட்டு கடலை எண்ணெய் வாங்கலாம். ஏன்னா மந்த்ரா கடலை எண்ணெய் இதயத்தின் தயாரிப்பு. வறுக்க பொரிக்க ஏன் எல்லா சமையலுக்கும் மந்த்ரா தான். மந்த்ரா கடலை எண்ணெய், அபார ருசி, ஆரோக்கியமான உடல் நலம். தூத்துக்குடி தொகுதி அதிமுக வேட்பாளராக முன்னாள் அமைச்சர் செல்லப்பாண்டியன் போட்டியிடுகிறார். அடுத்து வரும் தேர்தலில் தங்களுக்கு வாய்ப்பு கிடைக்கும் என்ற ஆசையில் பாரதிய ஜனதா நிர்வாகிகள் சிலர் தங்கள் பகுதியில் செல்லப்பாண்டியனுக்கு ஆதரவாக சொந்த செலவில் தீவிர பிரச்சாரத்தில் ஈடுபட்டனர். செல்லப்பாண்டியன் கிறிஸ்தவர் என்பதால் கையில் எப்போதும் பைபிள் வைத்திருப்பார். கடந்த 2012 அவர் அமைச்சராக இருந்தபோது கையில் பைபிள் வைத்துக் கொண்டு திருச்செந்தூர் கோயிலுக்குள் செல்ல முயன்றதை இந்து முன்னணியினர் கடுமையாக எதிர்த்தனர். சமீபத்தில் நடந்து முடிந்த தூத்துக்குடி டயோசீசன் தேர்தலில் செல்லப்பாண்டியன் ஆதரவு அணி வெற்றி பெற்றது. அவர்கள் மூலமாகத்தான் சீட்டையும் அவர் உறுதி செய்தார். சிஎஸ்ஐ கிறிஸ்தவர்கள் ஓட்டு கிடைக்கும் என்ற நம்பிக்கையில் களப்பணியாற்றி வருகிறார். ஆனால் தன் பிரச்சாரத்தின் போது கூடவே பாரதிய ஜனதாவினர் அதிக கொடிகளை ஏந்தி செல்வதையும் பாரத் மாதா கி ஜெய் என கோஷமிடுவதையும் அவர் விரும்பவில்லை. இந்துக்கள் ஓட்டு எப்படியாவது கிடைத்துவிடும், ஆனால் பாரதிய ஜனதாவால் கிறிஸ்தவர் ஓட்டு கிடைக்காமல் போனால் என்ன செய்வது என புலம்பிய செல்லப்பாண்டியன் தன் ஆதரவாளர்களுடன் ஆலோசனை நடத்தினார். பின் பாரதிய ஜனதா நிர்வாகிகளை அழைத்து பேசிய அவர், ஒரு வாகனத்தை கொடுத்து நீங்கள் தனியாகவே பிரச்சாரம் செய்யுங்கள் என அன்பாக கேட்டுக்கொண்டார். அவரது அன்பை முதலில் புரிந்து கொள்ளாத பாரதிய ஜனதா நிர்வாகிகள் அவர் கொடுத்த தனி வாகனத்தில் பிரச்சாரத்தை மேற்கொண்டனர். இப்போது அவரது உள்ளடியை உணர்ந்து கொண்ட பின் தற்போது எஸ்கேப் மோடுக்கு சென்று விட்டனர்.